அண்மைச் செய்தி. அரசியல் ஆதாயங்களை விட மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சரின் எக்ஸ் பதிவை மேற்கோள் காட்டி தர்மேந்திர பிரதான் பதிலளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. மத்திய அரசு அறிமுகம் செய்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு முழு அளவில் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக தமிழகத்தினுடைய பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக கல்வித்துறை சார்ந்து மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியம் வழங்கப்படாமல் இருக்கின்றது. நாளிதழ் செய்தி ஒன்றை மேற்கோள் காட்டியிருந்த தமிழக முதலமைச்சர் ஒரு சில மாநிலங்களுக்கு, அதாவது மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றப்படாமல் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் நிதியை கொடுக்கின்றார்கள். மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அளவிற்கு கல்வித்துறையில் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை ஓரவஞ்சனை செய்கின்றார்கள். இது குறித்து மாநில மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சரின் பதிவை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மாநிலங்களுக்கு இடையே போட்டி இருப்பது ஆரோக்கியமான ஒன்றுதான், ஆனால் மாநிலங்களை இந்தியாவிற்குள் ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்திற்கு எதிராக எதிர்நிலைப்படுத்தக்கூடியது என்பது நல்லது அல்ல, ஆரோக்கியமான சூழல் அல்ல என்று முதலமைச்சரின் கருத்தை மேற்கோள் காட்டி மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேசிய கல்விக் கொள்கையின் சாராம்சங்களை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் என்ன என்று கேள்வி கேட்டிருக்கின்றார். அதாவது தமிழ் உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மொழிகளில் அந்தந்த மாநில மாணவர்கள் கல்வி கற்பதை நீங்கள் எதிர்க்கின்றீர்களா என்று தமிழக முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதன் மூலமாக தமிழிலேயே மாணவர்கள் பாடம் பயிலுவதற்கான ஒரு வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அதை தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் என்ற கேள்வியை கல்வித்துறை அமைச்சர் எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளிலேயே தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பும் தேசிய கல்விக் கொள்கை மூலம் கிடைக்கும், அதையும் தமிழக முதலமைச்சர் அரசியல் காரணங்களுக்காக மறுக்கின்றாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ் உட்பட இந்தியாவின் அனைத்து மாநில மொழிகளிலும் பாட புத்தகங்கள் அச்சடிக்கப்படுவதை தேசிய கல்விக் கொள்கை உறுதி செய்கின்றது. எனவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு எதிர்ப்பதற்கான காரணமும் இதுதானா, தமிழிலேயே பாட புத்தகம் வரும் என்பதுதான் காரணமா என்றும் தற்போது அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.